வீட்டுல இருந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன். எங்கேயாவது மீன் வித்தாவது பொழிச்சுக்கலாம் ஓட்டிக்கு வந்தோம். அவனுக்கு இடம் கொடுத்தது இவன் தான். ஏய் கூட அவன எங்கேயுமே இல்ல. ஆமாண்டா, அந்த தெருவில் பார்க்கலாம். பொழுது வேற போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இங்கதானே இருக்கிறதா சொன்னாங்க. பொழுது போனாலும் இன்னைக்கு எப்படியா அவனை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஊர்ல தான் இருப்பான். டேய், அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க தான்டா. இந்த அப்பா கிட்ட தான் அவங்க இருக்கிறதா சொன்னாங்க. அம்மா உங்களதாம்மா பார்க்க வந்தோம். சொல்லுப்பா. கோகி சத்யா இங்கதான் நம்ம இருக்கான். எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்கான், போய் பாருங்கப்பா. சரி போங்க போங்க. என்னடா இப்படி உட்காந்துருக்கான்? மச்சான், டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் மச்சான், ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? என்ன பண்ற? நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. எப்படா இருக்க? ஏன்டா அழுவுற? அழகு மச்சான். அழாதடா. உன்னை இப்படி பாக்கிறதே கஷ்டமா இருக்குடா. என்னடா இப்படி அழுவுற? நாங்களே இருக்கோம்டா. நீ தைரியமா இருடா. நாங்க எதுக்கிட்ட இருக்கோம். வாடா மனசு இல்லடா. மச்சான், இப்பதான் நல்லா ஆயிட்டியாடா. அப்புறம் ஏன்டா வாழ்க்கைனா என்னன்னு இங்க வந்து பிறந்தாண்ட என்னால தெரிஞ்சு முடிஞ்சது. நீயாவது எடுத்து சொல்லுடா. ரொம்ப தப்பாட்ட மச்சான். டேய் மச்சான், தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னால ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு சீர்கையால குடியுரிமை கொடுக்க போறாங்க. வாடா போலாம். ஆமாண்டா, எல்லாரும் வராங்கடா. வாடா போலாம். டேய் ஃபீல் பண்ணாதடா. நாங்களா இருக்கோம். வாடா போலாம். தெரிஞ்சிரும் மச்சான், நம்ம வீட்டுக்கு போலாம்.